ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மெட்ஸர்ஃபஸ். இன்றைக்கோட வீடியோவில் நம்ம ஃபெமரல் ஹேர்னியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபெமரல் ட்ரையாங்கல் போட்டிருப்போம். ஸோ அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு நாக்கு மாதிரி வெளில தொங்குது பாருங்களேன், இதுதான் வந்துட்டு ஃபெமரல் ஹேர்னியா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமில் ஃபெமரல் ஹேர்னியான்னு கேட்டதுமே எதுவும் டக்குன்னு ஞாபகம் வராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா டெஃபினிஷனு அப்படி இல்லை இன்ட்ரடக்ஷன் போட்டுட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுத ஒன்று ஒன்றா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கதை மாதிரி படிக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு உங்கள் மைண்டில் எப்போதுமே ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ ஃபெமரல் ஹேர்னியா நீங்கள் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டெஃபினிஷன் போடுவீங்க. டெஃபினிஷனில் வந்துட்டு இங்கே லூப் ஆஃப் இன்டெஸ்டைன் வருதுல்ல, இந்த லூப் ஆஃப் இன்டெஸ்டைன் வந்துட்டு இங்குவைனல் லிகமெண்ட் வழியாக, அதாவது ஃபெமரல் கெனால் மூலியமாக வெளில வருது. இதுதான் டெஃபினிஷனில் எழுத போகிறீங்க. ப்ரொட்ரேஷன் ஆஃப் அப்டாமினல் கண்டென்ட்ஸ், அதுதான் அவங்களோட மெயின் வார்த்தை இதில். இப்போது இது எதனால் வருது? நம்ம அப்படி ஒரு பேஷண்ட்டு நம்மளுக்கு தான் ஹெர்னியா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெர்னியானா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. அப்புறமா இது எதனால் வந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ லூப் ஆஃப் இன்டெஸ்டைன் அப்டமனில் இருக்குது. அப்டமனில் வந்துட்டு இப்போது சடனாக ப்ரெஷர் ஏறுது. ப்ரெஷர் ஏறுச்சுன்னா வந்துட்டு இந்த அப்டாமினல் கண்டென்ட்ஸ் அப்படியே புஷ் ஆகுது இது வழியாக கெனால் மூலியமாக. ஓகே, ஸோ இது எப்போல்லாம் வந்துட்டு அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது? ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்கும் போது, இல்லைனா ப்ரெக்னென்சி டைம்ஸ். ஸோ ப்ரெக்னென்சி டைம்னு சொல்லும் போது காமன் அண்ட் ஃபீமேல்ஸ். இது எதனால்னா ஃபெமரல் ரிங் வந்துட்டு ஃபீமேல்ஸில் லார்ஜராக இருக்குது. இதை நீங்கள் இப்போது ஒரு கதை மாதிரி தான் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் டாக்டரு, பேஷண்ட் வந்து உங்களுக்கு வராங்க, ஃபெமரல் ஹேர்னியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. எதனால்னா ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது. ஓகே, ஸோ ஃபெமரல் ஹேர்னியா அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஒரு லூப் ஆஃப் இன்டெஸ்டைன் மேபி வெளில வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போது எதனால் இது எது வழியாக வந்திருக்கும்? ஃபெமரல் கெனால் மூலியமாக வந்திருக்கும். எதனால் நடந்திருக்கும்? அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனனால. ஃபீமேலாக இருந்தாங்கன்னா ஃபெமரல் ரிங் வந்துட்டு அவங்களுக்கு லார்ஜராக இருக்குது. ஸோ இது காமனான இது விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது லூப் ஆஃப் இன்டெஸ்டைன், இந்த லூப் ஆஃப் இன்டெஸ்டைன் இருக்குல்ல, அது சுற்றி பெரிட்டோனியம் இருக்குது. கரெக்டாக? ஸோ வந்துட்டு அது இது பெரிட்டோனியம் கவரிங்கும், இதான் நான் ரெட்டில் மார்க் பண்ணிட்டு பெரிட்டோனியம்னு வச்சுக்கலாம். பெரிட்டோனியம் கவரிங்கும் இந்த லூப் ஆஃப் இன்டெஸ்டைனும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஹெர்னியல் சாக்குன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக ஒரு சாக் அந்த ஹெர்னியாவை பிடிச்சிட்டு இருக்குது, அவ்வளோதான். இப்போது கோர்ஸ் எப்படி வந்துட்டு வெளில வருது? ஃபெமரல் ரிங்கு மூலியமாக. இதுதான் அந்த ஃபெமரல் ரிங்கு டாப் பார்ட்டு. ஃபெமரல் ரிங்கு ஃபெமரல் கெனால் மூலியமாக வெளில வருது. அப்புறமா சுப்பீரியர் பார்ட்டில் வந்துட்டு அந்த செஃபினஸ் ஓப்பனிங் இருக்கும். இந்த செஃபினஸ் ஓப்பனிங் வழியாக இது வெளில வந்துடும். இப்போது நீங்கள் வந்துட்டு இது எப்படி வந்துட்டு வெளில வந்து நிற்குது, அந்த ஸ்வெல்லிங் எதனால் இருக்குது அப்படின்னு நீங்கள் டாக்டரை யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போது அந்த லூப் ஆஃப் இன்டெஸ்டைன் வருது. இது வழியாக வந்திருக்கும் ஃபெமரல் ரிங்கு. இதுதான் உங்களோட ஃபெமரல் ரிங்கு. வெளில வந்துட்டு கெனால் வழியாக என்ட்ரு ஆகுது. சுப்பீரியர் என்ன இருக்குது? செஃபினஸ் ஓப்பனிங் இருக்குது. செஃபினஸ் ஓப்பனிங் வழியாக ப்ரொட்ரியூட் ஆகி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், வெளில வந்துட்டு அப்போர்ட்ஸாக மூவ் ஆகுது. அப்போர்ட்ஸாக சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் வந்துட்டு மூவ் ஆகுது. இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக உள்ளக்கு வந்துட்டு மேலே அப்படியே திரும்பிடுது. ஓகே, ஸோ இதுதான் கோர்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்போ இது சுற்றி என்னென்ன கவரிங் இருக்கும்? ஸ்கின்னு, சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியான்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் டீப் ஃபேஷியாவுக்கு பதிலாக கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா இருக்கும். செஃபினஸ் ஓப்பனிங்னாலே அந்த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாக்கு அப்புறமா ஃபேஷியல் ஷீட் இருக்குது. இதை ப்ரொட்யூட் பண்ணி தானே வருது, இந்த இடத்த ப்ரொட்யூட் பண்ணி தானே வருது. அப்போ ஷீட் வந்து தானே கவரிங்கில் இருக்கும், அவ்வளோதான். இதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு இன்னும் வேணால் எழுதிக்கலாம், பெரிட்டோனியம் கவரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட போடலாம். நாட் நெசசரி, பட் ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சரி இதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் எப்படி இதை வந்துட்டு இங்குவைனல் ஹேர்னியாவா இல்லைனா ஃபெமரல் ஹேர்னியாவா யோசிப்பீங்க? இங்குவைனல் ஹேர்னியானா அது இங்குவைனல் லிகமெண்ட்டுக்கு மேலே இருக்கும். இந்த இங்குவைனல் கெனால் மூலியமாக வரும். படிக்கணும்னா சீக்கிரத்தில் வீடியோ போடுவோம். ஸோ இங்குவைனல் லிகமெண்ட்டுக்கு மேலே வரும். இதே நீங்கள் ஃபெமரல் ஹேர்னியா இப்போ படிக்கிறது இங்குவைனல் லிகமெண்ட்டு கீழே வரும். இது ஞாபகம்லாம் வச்சுக்க தேவையில்ல. ஃபெமரல் ஷீட்டு கெனால்லாம் எங்கே இருக்குது? இங்குவைனல் லிகமெண்ட் கீழே இருக்குது. ஸோ கீழ் வழியாக தான் வெளில வருது. அப்புறமா லேட்ரல் டு த பியூபிக் டியூபர்கல், அவ்வளோதான். இதுவும் முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான். ஸோ இது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஒரு சர்ஜனாக அது வந்துட்டு லாக்குனார் லிகமெண்ட், நம்ம அந்த ஃபெமரல் ட்ரையாங்கிளில் சொல்லியிருப்போம். நீங்கள் இந்த டயக்ராமில் இன்னும் சூப்பராக பார்க்கலாம். இது இங்குவைனல் லிகமெண்ட்டு, இதுதான் உங்களோட லாக்குனார் லிகமெண்ட். இந்த லாக்குனார் லிகமெண்ட்டில் தான் வந்துட்டு அந்த சர்ஜன் வந்துட்டு கட் பண்ணி விட்ருவாங்க. கட் பண்ணி விட்டதுமே உங்களுக்கு அந்த ஃபெமரல் ஹேர்னியா வந்துட்டு அடைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு காம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இது கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு சில நேரத்தில் அப்டூரேட்டர் ஆர்ட்ரி இருக்கும். அப்டூரேட்டர் ஆர்ட்ரி இந்த அப்டூரேட்டர் கெனால் மூலியமாக வெளில வரும். ஸோ வந்துட்டு இது அப்நார்மல் அப்டூரேட்டர் ஆர்ட்ரியில் வந்துட்டு லாக்குனார் லிகமெண்டோட எட்ஜிலே போகும். அப்போது இப்போ சர்ஜன் அதை நோட்டீஸ் பண்ணாமல் கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான ப்ளீடிங் இருக்கும், சிவியர் ப்ளீடிங் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே அதை நோட்டீஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் உங்களோட ஃபெமரல் ஹேர்னியா. இது இங்கே கதை மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். பேஷண்ட் வராங்க, ஃபெமரல் ஹேர்னியா இருக்குது, அங்கே பால்பேஷன் நடக்குது. பால்பேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இப்போ ஃபெமரல் ஹேர்னியா என்னென்னு யோசிப்பீங்க. அதுக்கப்புறமா அது ரீசன், அதாவது எதனால் நடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கப்புறமா அது கோர்ஸ் எப்படி இந்த ஸ்வெல்லிங் இங்கே வந்துச்சு, இதை சுற்றி கவரிங்லாம் என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறமா இது ஃபெமரல் ஹேர்னியாவா இங்குவைனல் ஹேர்னியாவா அப்படின்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ஃபைனலாக ட்ரீட்மெண்ட்.
அவ்வளோதான். இது நீங்கள் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியான இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது நோட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செம்ம ஷார்ட்டாகவும் செம்ம சூப்பராகவும் எழுதியிருக்கேன். ரெஃபர் பண்ணியே பார்க்கணும் நீங்கள். ஓகே, தேங்க்யூ.